ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் சமையல். இன்றைக்கி ஸ்பைசியான மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓம் பொடியை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததும் 1/4 கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சரியான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ இடியாப்ப அச்சுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டை எடுத்துக்கோங்க. இடியாப்ப அச்சுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, பொரிச்சிட வேண்டியது தான். பொரிச்சாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே மொறுன்னு சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம பூந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சரியா இருக்கு. சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற கரண்டியாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மாவு ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. இதே மாதிரி மொத்த மாவுலையும் பூந்தியை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக இருக்குது. இப்போது மிக்சர் கூட சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களையும் பொரித்து எடுத்துடலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, கடைசியாக கருவேப்பிலையும் பொரிச்சிடலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க.
அடுத்தது இதில் பூந்தியை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருமிளகாய் தூளை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்பைசியான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லோக்கி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.